கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளை சகோதரர்களே, இயேசு நமக்கென பிறந்த நல் இரவு, மகிழ்வோடு அதனை கொண்டாட ஒரே குடும்பமாக நாம் குழுமி வந்திருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் உள மகிழ்வோடு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை இனிதே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுடைய பிறப்பினால் கடவுள் கொணர்கின்ற அமைதியும் நிறை மகிழ்வும் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கவும் என்றும் குடியிருக்கவும் அன்போடு ஆசிக்கின்றேன், வேண்டுகின்றேன். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு மனிதனானார், நம் நடுவே குடிகொண்டார். இதுதான் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை பற்றி ஆழ்ந்த சிந்தனையாக யோவான் நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்கிறது. இதனை சற்று ஆழமாக இறையியலாக்கம் செய்கின்ற புனித பவுல் இந்த வாக்கு எத்தன்மையது என்பதனை நமக்கு அருமையாக எடுத்து கூறுகிறார். அவர் கடவுள் வடிவில் இருந்தாலும் அதனை விடாமல் வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் அவர் தன்னையை இழந்து அடிமையின் வடிவை கொண்டு மனிதருக்கு ஒப்பானார், மனித உருவில் தோன்றினார் என்று யோவான் சொன்னதை மிக அருமையாக இன்றைய காலம் புரிந்து கொள்ளும் வண்ணம் நமக்கு கற்றுத்தருகிறார். மனிதரான கடவுள் எப்படிப்பட்ட நிலைக்கு தன்னை இழந்தார் என்பதனை மீண்டும் சிந்தித்து பார்க்கின்ற பவுல் சொல்வார், அவர் செல்வராயிருந்தும் நீங்கள் அனைவரும் செல்வராகும்படி அவர் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகும்படி அவர் இவ்வாறு செய்தார் என்று கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் மடலில் 8ஆம் அத்தியாயம் 9 குறிப்பிடுகிறார். ஆண்டவர் இயேசு மனிதராக பிறந்தார் என்கின்ற மறைபொருளை எளிதில் நம்மால் புரிந்து கொள்ள இயலாது. கடவுள் எங்கனம் மனிதனாக மாற முடியும் என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் நம்முடைய உள்ளத்தில் எழலாம். ஆனால் அது ஓர் ஆழ்ந்த மறைபொருளாக இருக்கிறது. எனவே இது நம்முடைய நம்பிக்கையாக அமைந்திருக்கிறது. அதனையே நாம் அறிக்கையிடுகின்றோம். ஆனால் அதை கடந்து கடவுளாக இருந்த இந்த வாக்கு மனிதராகி மனிதரிலும் அடிமை நிலையை கண்டு அதிலும் ஏழ்மையான ஒரு நிலையில் தன்னை இழந்து நின்ற அந்த கடவுளை நம்மால் புரிந்து கொள்ள இயலும். கடவுளுடைய திருமகன் உலகிற்கு வந்தார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் ஏழையாக பிறந்திருக்கிறார் என்றால் ஏழையராக வாழ்கின்ற நம்மால் எளிதாக அதனை புரிந்து கொள்ள இயலும். இதனையே இன்றைய நாளின் மைய சிந்தனையாக சிந்தித்து பார்ப்பதற்கு அன்போடு மக்களை உங்களை அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசுடைய அந்த பிறப்பும் பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகளும் அதில் வருகின்ற மாந்தர்களும் எளிமையையும் ஏழ்மையையும் நமக்கு உணர்த்துகிறவர்களாகவே மட்டும் இருக்கிறார்கள். அவருடைய பிறப்பினை நாம் லூக்கா நற்செய்தியாளர் வழியாக இன்று கேட்டோம். மிக எளிய ஒரு பிறப்பு. பேரரசர் அகுஸ்தி சீசர் தன்னுடைய பேரரசில் இருக்கின்ற மக்களுடைய கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என விரும்புகிறார்.
சிறப்பு தீவிர திருத்தம் போல நடைபெறுகின்ற பொழுது ஏற்படுகின்ற அங்கலாய்ப்பும் ஆதங்கமும் குடியுரிமைக்கான ஏக்கமும் எவ்வாறு நாம் கடந்த மாதங்களில் கொண்டிருந்தோமோ அதே போன்றுதான் அந்த மக்கள். அறிந்தவர்கள் எளிதாக சென்றுவிட முடியும். அறியாத எளிய மக்கள், படிப்பறிவில்லாதவர்கள், உதவருக்கு ஆட்கள் இல்லாதவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? அதைத்தான் ஒருவேளை யோசேப்புக்கும் நிகழ்ந்தது. எப்படி ஏனும் தன்னுடைய குடியுரிமையை காத்துக்கொள்ள வேண்டும் என அவர் இருந்த நாசரேத்திலிருந்து அவர் பெத்லகேமுக்கு வருகிறார். குரேனையு ஆளுநராக இருக்கின்ற பொழுது, அங்கு வருகின்ற பொழுது அவர் நினைத்தது போல அனைத்தும் அமைந்து விடவில்லை. அவருக்கு சற்று அமர்வதற்கான இடம் கூட கிடைக்கவில்லை. வழிப்போக்கர்கள் தங்கி செல்கின்ற விடுதியிலும் இடம் இல்லை என லூக்கா சொல்கிறார். ஆனால் இவ்வேளையில் தான் கருவுற்றிருந்த மரியாவுக்கு பேறுகாலம் வருகிறது என அறிகிறோம். ஏற்கனவே தவித்து நின்ற ஒரு சாதாரண குடும்பம் நாசரேத்திலிருந்து பெத்லகேம் வரை தொலைதூரம் வரவேண்டிய ஒரு நிர்பந்தம், தங்கள் நாட்டுரிமையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம், இந்த உணர்வுகளோடு அழுத்தங்களோடு சேர்ந்து கொண்டது. எங்கு இந்த இரவை கழிப்பது? ஆனால் அதிலும் மிகுதியாக எப்படி இந்த பேறுகாலத்தில் இருக்கின்ற இவளை காப்பாற்றுவது, பாதுகாப்பது? ஒருவேளை வார்த்தைகளில் சொல்வது எனக்கு எளிதாக இருக்கும், ஆனால் அந்த வலி அந்த இருவருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும். எனவே என்ன செய்கிறார் புனித யோசேப்பு? பாதுகாப்புக்காக அவர் அங்கிருந்த ஒரு தொழுவத்தில் சென்றதாக நாம் புரிந்து கொள்கிறோம். நிகழ்ந்ததை நாம் அறிவோம். பிறந்த குழந்தை என்ன செய்வது? ஒரு சாதாரண வீட்டில் உள்ள தேவைக்கான பொருட்களும் இல்லாத நிலையில் அந்த மாடடையும் குடிலிலே இருக்கின்ற தீவன தொட்டியில், அழுக்கடைந்த இடத்தில், அன்றாடம் தீவனத்தை வைக்கின்ற இடத்தில், அந்த கந்தல் துணிக்கு நடுவே குழந்தையை இந்த பெற்றோர் கிடத்துவதை லூக்கா பதிவு செய்கிறார். ஆக அவருடைய பிறப்பை பார்க்கின்ற பொழுது மிக எளிமையாக, அதையும் கடந்து ஏழ்மையான, யாருக்கும் நிகழக்கூடாத ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறப்பதற்கு அருகதை அற்றது போல ஒரு நிகழ்வைத்தான் நாம் அங்கு கண்டுகொள்கிறோம். இன்றும் நம்முடைய சமூகத்தை நம்முடைய ஆள் கண்களினால் ஊடறுத்து பார்த்தீர்கள் என்றால், தங்குவதற்கு இடம் இல்லாமல் எத்தனையோ மாந்தர்கள் இன்னும் இந்த நாட்டிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பெருநகரங்களுக்கு சென்றால் என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும். ஒரு சிறிய திரைச்சீலை வீதியோரம், சாலையின் விளிம்பிலே குடும்பங்கள் பல தங்கி இருக்கும். மறைப்பதற்கான ஒரு சிறு துணி, அவ்வளவே. சமையல் தொடங்கி குடும்பமே அங்குதான் நடக்கும். குழந்தைகள் வீதியில் உள்ள விளக்கின் கம்பங்களின் கீழே இருந்து படித்துக் கொண்டிருப்பதை நீங்களும் கூட கண்டிருக்கலாம். சில வேளைகளில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்துவதையும் கண்டிருக்கலாம். எங்கு செல்வது என தெரியாது தகைத்தறிகின்ற அந்த மக்களையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆண்டுகளாக வாழ்ந்தவர்கள் கூட குடிபெயர்ந்து செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு அவர்கள் ஆளாகக்கூடும். இல்லை என்றால் இத்தனை ஆண்டுகள் அங்கு வாழ்வதற்கான அதிகாரிகள் எல்லாம் கொடுத்த பிறகும் கூட சில வேளைகளில் அவர்கள் நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கிறார்கள் என்றும், நீர்நிலைகளை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்றும், புறம்போக்கு நிலத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் தலைமுறையில் கடந்த பிறகு கூட புல்டோசரை வைத்து அவர்களை இடித்து தகர்த்து தூரத்திற்கும் அவர்களை அனுப்பிவிட முடியும் எளிதாக ஒரு நாட்டிலே. தேசிய அளவிலான கட்டாய வெளியேற்றம் மற்றும் இடப்பெயர்வு என்கின்ற அந்த ஆவணம் 2023ஆம் ஆண்டிற்கான தரவுகளின்படி இந்திய நாட்டில் 1,07,448 வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கின்றன. 5,15,572
மக்கள் அந்த ஆண்டில் இடப்பெயர்வு கட்டாயமாக செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படியெனில் இந்த ஆண்டவர் இயேசு எப்படி எளிய ஒரு சூழலில் தங்குவதற்கு இடமின்றி பிறந்தாரோ, அதே போன்று இன்றும் நம்முடைய நாட்டில் எத்தனையோ குழந்தைகள் இவ்வாறு பிறப்பதற்கும் இடம் இல்லாமல், தங்குவதற்கும் ஒரு இடம் இல்லாமல், தருவதற்கும் ஆள் இல்லாமல், உதவுவதற்கு யாரும் இல்லாமலேயே அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டு கொண்டிருப்பதைத்தான் இந்த நாளில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்புள்ளவர்களே. ஆனால் அதே நீர்பிடிப்பு பகுதிகள், அதே நீர்நிலைகள், அதே புறம்போக்கு நிலங்கள் கார்ப்பரேட்டுகளால், பெருநிறுவனங்களால், செல்வந்தர்களால், பண்ணையார்களால் எத்தனை ஆண்டுகளாலும் அதை அபகரித்துக் கொள்ள முடியும் கேட்பதற்கு. இரண்டாவது, இங்கு வருகின்ற ஆட்களை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பில் முதன்மையாக இடம்பெறுகின்ற ஒரு இளம்பெண். அவர் பெயர் மரியா. விவசாய சிற்றூர் நாசரேத்து ஒரு ஏழை குடும்பத்தில் அவர் வருகின்றார். அந்த யூத சமுதாயத்தில் 12 முதல் 16 வரையிலான பெண்களே இளம் பெண்களாக கருதப்பட்டார்கள். அப்படியானால் அன்னை மரியா இந்த ஒரு வயது ஒத்தவளாகத்தான் இருந்திருக்க கூடும் கபிரியேல் வானதூதர் அவரை சந்திக்கின்ற பொழுது. ஆனால் அவலமான நிலை என்ன? பெண்கள் சமூகத்தில் 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள். பொதுவெளியில் அவர்களுக்கு வர முடியாது. எப்பொழுதுமே அவர்கள் தங்களை மூடிக்கொண்டே இருக்க வேண்டும். அகத்தின் உள்ளே அவர்கள் அடைபட்டிருக்க வேண்டும். ஒரு சொல் எதிர்த்து அவர்களால் பேச முடியாது. அவர்கள் நியாயத்தை சாட்சியாக தனி ஒருவராக முன்வர முடியாது. ஏனென்றால் பெண் சொல்வதை ஏற்றுக்கொள்வதற்கு அங்கு நீதியும் கிடையாது. எனவே துணைக்கும் ஆள் வேண்டும். இவ்வாறு 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்ட சமூகத்தில் சமயம் அதனை நியாயப்படுத்தியது. எந்த சமயம் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என நம்பியதோ, அதே சமயம் சமூகத்தில் இருந்த இந்த அடிமை நிலையை தக்க வைத்தது, நியாயப்படுத்தியது என்பதை அந்த காலத்து யூத சமூகத்தில் பார்க்கிறோம். இந்த இளம் பெண் மரியா இதில் ஒருவர் தான். பேச இயலாது, எப்பொழுதும் அடைபட்டிருக்க வேண்டும். ஆணுக்கு கீழே இந்த சிந்தனை அவருக்கு சிறுவத்திலிருந்தே ஊட்டப்பட்டிருக்கும். வெளி உலகம் தெரியாது. எனவே அதிகம் அறிந்திராதவராக கணிக்கப்பட்ட ஓர் இளம்பெண், ஏழை பெண், எளிய உள்ளத்தினர். எனவேதான் அவளால் துணிவாக சொல்ல முடியவில்லை, இதோ இருக்கிறேன் என்று. இது எப்படி நிகழும் என்ற ஒரு எளிய தன்மையில் தான் அவள் கேள்வி எழுப்புகிறாள். என்னால் இயலாது, என்னை விட்டுவிடும் என்று சொல்வது போலவே அவருடைய பதில் பட்டிருக்க வேண்டும். ஆக இந்த ஒரு எளிய பெண்ணிடம்தான் ஆண்டவர் தன்னுடைய பார்வையை திருப்புகிறார். மரியாவும் அற்புதமாக தன்னுடைய புகழ் பாடலில் சொல்லுவார், தாழ்நிலையில் நின்ற இந்த அடிமையை அவர் கடைக்கண் நோக்கினார். தாழ்நிலையில் பெண்ணை வைத்து பார்க்கின்ற இந்த சமூகத்தில், அடிமையாக பார்க்கின்ற சமூகத்தில் இந்த ஆண்டவர் என்னை கடைக்கண் நோக்கினார், எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையார் என்று சொல்லும். ஆக இத்தகைய நிலையில் இருந்த ஒரு அடிமை நிலையிலிருந்த ஒரு பெண்ணைத்தான் ஆண்டவர் தன்னுடைய மகனுடைய அன்னையாக, தாயாக தேர்ந்து கொண்டார். இன்று பெண்களுடைய நிலை பெரிதளவில் மாறிவிட்டது என்று நம்மால் சொல்லிவிட முடியாது. சமத்துவத்திற்கும் சம மாண்புக்காகவும் ஒரு சிறு நகர்வுக்கே அவள் எத்தனை ஆண்டுகளாக போராட வேண்டி இருக்கிறார். இந்த ஓர் ஆண்டில் மட்டும் இந்தியாவில் எத்தனை இளம் பெண்கள் நாம் அறிந்ததுதான். இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் நாளிதழ் நமக்கு தருகின்ற செய்தி, போக்சோவில் கைது செய்யப்பட்டவர்கள். எதனால்? சிறு குழந்தை முதல் சிறுமிகள் வரை. அது பலராக இருக்கலாம். அரசு துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், ஆன்மீக தலைவர்கள் என எண்ணிக்கொண்டே செல்லலாம், எண்ணிக்கையில் அடங்காது. ஆனால் பாதுகாப்பற்ற நிலை பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு.
தரவுகளின்படி 2022 ஆண்டில் மட்டும் ஏறத்தாழ 1,00,000 குழந்தைகள் நம்முடைய நாட்டில் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு கடத்தப்பட்டவர்களில் 70 விழுக்காடு சிறுமியர், பெண் குழந்தைகள். ஏன் என்பதற்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை என நான் நினைக்கின்றேன். ஆக இதுதான் அவலம், பெண்களுக்கு நேரிடுகின்ற அவலம். அது அங்கு மட்டுமல்ல, திரு அவையிலும் கூட. இங்கு கடத்தப்படுவது இல்லை, ஆனால் உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. சமத்துவமாக பெண்கள் இங்கு பார்க்கப்படுவதும் இல்லை. வழிபாடுகளுக்கு அனைத்து பெண்களே இன்று வந்து செல்கிறார்கள். ஆண்களுக்கு வேறு வெளி இருக்கிறது, அவர்கள் அங்கு பார்த்துக் கொள்வார்கள். அன்பியங்கள் அது பெண்கள் பார்த்துக் கொள்வார்கள். பங்கு பேரவை அவர்கள் அடிமைகளாக இருக்கட்டும், பேசாமடந்தைகள், அங்கு நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், இது எங்கள் உரிமை. ஆக திரு அவையிலும் அவர்களுக்கு சமத்துவமான சம மாண்பு இங்கு அளிக்கப்படுவதில்லை என்பதைத்தான் இந்த மரியாவுடைய பார்வை வழியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவது, மிக எளிமையான மனத்தினர் ஒரு யோசேப்பு. ஆண்டவர் இவரை தேர்வு செய்து தன்னுடைய மகனுக்கு வளர்ப்பு தந்தையாக, அவருடைய தாய்க்கு துணையாக அவர் தருகிறார். ஏழை குடும்பம், எளிய வாழ்க்கை பின்புலம், இதிலிருந்து வருகின்ற யோசேப்பும் எளிய தொழில் செய்கின்றவராக இருக்கிறார். பிறர் தருகின்ற வேலைக்காக காத்திருக்கின்றவராக, அன்றாடம் காட்சி என்று சொல்லும் அளவிற்கு அவர் ஒரு தச்சராகவே இருக்கிறார். ஆனால் யாரையும் ஏமாற்றி பிழைக்காத நல்ல நேர்மையாளர், கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். தான் நேர்மையாக வாழ்ந்தால் கடவுள் தனக்கு கைமாறு தருவார் என உறுதியாக நம்பிய ஒரு மனிதர், எளிய உள்ளத்தினர். எனவேதான் கடவுள் இவரை தன்னுடைய மகனுக்கென தேர்ந்தெடுக்கிறார். எளிமையும் ஏழ்மையும் இணைந்த யோசேப்பு தான் அவர்களுக்கு பாதுகாவல் என்பது கடவுளுக்கே தெரிந்திருந்தது. கனவிலே கடவுள் எதை சொன்னாலும் இதோ நான் இருக்கிறேன் என்று அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதை தனக்கென பாதுகாப்பு தேடாத மனிதராக இருந்தார். அது அந்த குழந்தையை தூக்கி கொண்டு இரவோடு இரவாக எகிப்திற்கு அகதியாக புலம்பெயர்ந்து செல்வதாக கூட இருக்கலாம், அந்நிய நாட்டில் அகதியாக வாழ்வதாக இருக்கும். ஆயினும் அவர் எளிய உள்ளத்தினரால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது என்பதை காண்கிறோம். இன்றும் இத்தகைய எளிய மாந்தர் நம் நடுவே பலர் இருக்கிறார்கள். எளிய அமைப்பு சாரா தொழில்களை செய்து கொண்டு வாழ்கின்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். இந்திய நாட்டில் ஏறத்தாழ 93 விழுக்காடு மக்கள் அமைப்பு சாரா விவசாயம், கட்டடம், உற்பத்தி, கடல் தொழில் என பல நிலைகளில் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என அறிய முடிகிறது. பல ஆண்டுகளாக போரிட்டு வென்ற அந்த உரிமைகள் இன்று மறுக்கப்பட்டு நவம்பர் 21 4 சட்டங்களை என்று தொகுப்பு சட்டங்களாக தரப்பட்டதில் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய நிலை பரிதாபம். ஆக இன்றைய கால சூழலிலே இப்படி என்றால், அன்றைய நாளில் பாதுகாப்பும் தகுந்த சேமிப்பும் இல்லாத ஒரு நிலை இருந்த பொழுது எப்படி இருந்திருக்கும் என எண்ண முடிகிறது. இன்னும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு இல்லை, ஓய்வூதியம் இல்லை, அதை கடந்து உரிய ஊதியமும் இல்லை, இல்லை என்றால் சேமிப்பு இல்லை. இத்தகைய ஏழைகளில் ஒருவரைத்தான் ஆண்டவர் தன்னுடைய மகனுக்கு அன்பு மக்களை தேர்வு செய்கிறார். ஏழையரிலும் ஏழையராக தன்னுடைய மகனை பிறக்கச் செய்துதான் அவருடைய பேரன்பு. அதனையும் கடந்து பார்த்தால் இதில் வந்து செல்கின்ற மாந்தர்களில் இன்னும் முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள், அது இடையர்கள். இரவு பொழுதில் அந்த வெளியிலே கிடையை காவல் காத்து கொண்டிருந்த இடையர்கள் மிக எளிய மனத்தினர். நாம் அறிந்தது போல என்ன தெரியும், காலையில் ஆடுகளை கொண்டு செல்வார்கள், மேய்ப்பார்கள், இரவில் அந்த கிடையை காவல் காப்பார்கள். இது தவிர அவர்களுக்கு பெரிதாக எதுவும் தெரிந்து விடாது. பெரிய படிப்பறிவு இராத எளிய மக்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பின் செய்தி முதலில் இவர்களுக்குத்தான் தரப்படுகிறது. ஒரு அரண்மனைக்கு தரப்படவில்லை. இல்லை என்றால் எருசலேம் ஆலயத்தில் இருந்த ஆன்மீக தலைவர்களுக்கு தரப்படவில்லை. இல்லை என்றால் சமூகத்தை வழிநடத்திய சமூக தலைவர்களுக்கும் அது தரப்படவில்லை. இவர்களே ஆண்டவர் இயேசுவுடைய முதன்மையான திருத்தூதர்களாக இருக்கிறார்கள்.
அவருடைய பிறப்பின் செய்தியை கேட்டு அதனை அறிந்தவர்களுக்கெல்லாம் சொல்லுகின்றவர்களாக இவர்கள் திருத்தூதர்களாகவே மாறிவிடுகிறார்கள். அவர் பிறந்த இடத்தில் வந்து பார்க்கிறார்கள், ஆனந்தம் கொள்கிறார்கள், சொன்னவையெல்லாம் நிகழ்ந்திருக்கின்றனவே என்று அவர்கள் பூரிப்படைகிறார்கள். எனவே தாங்கள் அறிந்தவர்களை தேடி சென்று ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை பற்றிய நற்செய்தியை அறிவித்த திருத்தூதர்களாக அவர்கள் மாறிப்போனார்கள். அன்பு மக்களே, இத்தகைய எளிய நிலையில் இவர்களை பார்க்கின்ற பொழுது இன்றும் நம்முடைய நாட்டில் வலக்கை இடக்கை எது என அறியாத எண்ணற்ற மக்கள் வாழ்கிறார்கள். பழங்குடியினராக, தொலைதூரத்தில் வாழ்கின்றவராக, இன்னும் பள்ளிக்கூடம் எட்டாத ஒரு நிலையில் இருக்கின்றவர்களாக, மருத்துவ வசதி இல்லாத இடங்களில் இருக்கின்றவர்களாக, மலைகளையும் காடுகளையும் கடந்துதான் இன்னொரு இடத்திற்கு வர முடியும் என்ற ஒரு வாழ்க்கை சூழலில் இருக்கின்றவர்கள் இன்னும் நம்முடைய நாட்டில் எளிய மக்களாக பலர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இத்தகைய மக்களுக்கு என்ன நிகழும்? இத்தகைய சிறுபான்மையினராக இங்கு வாழ்கிறவர்களுக்கு என்ன நிகழும்? ஏதும் அறியாதவர்களாக இருக்கின்றவர்களுக்கு என்ன நிகழும்? எளிதாக அவர்கள் மேல் தாக்குதல் நடத்தப்படும். அது ஒடிசாவில் சில நாட்களுக்கு முன் நடந்ததை நீங்கள் ஒருவேளை உங்களுடைய புலன வழியாக கண்டிருக்கலாம். ஒரு சிறுவன் அங்கிருந்து இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்காக தலையில் அந்த தாத்தாவுடைய தொப்பியை விற்று கொண்டிருக்கிறான். அன்றாடம் ஏதேனும் கிடைக்கும் என நினைத்திருப்பான். அவன் கிறிஸ்தவனும் அல்ல. ஆனால் என்ன நிகழ்கிறது? செல்லுகின்ற சொகுசான கார், வெளிநாட்டுக்கார், இறங்குகின்றவர் இது இந்திய நாடு, இந்துத்துவ நாடு, எனவே எப்படி நீ இதை விற்கலாம்? கிறிஸ்தவருக்குரியதை என்று கேட்கிறார். எங்கு நாம் வாழ்கிறோம்? அப்படி என்றால் இத்தகைய எளிய மாந்தருக்கான பாதுகாப்பு எங்கு இருக்கிறது? ஓரிரு நாட்களுக்கு முன்பே ஜபல்பூரில் நடந்ததை ஒருவேளை நீங்கள் அதில் கண்டிருக்கலாம். இந்த நாட்களில் அது தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. பார்கவா என்கின்ற ஒரு கட்சியை சார்ந்த அந்த துணைத் தலைவர் பெண் அங்கிருக்கின்ற பார்வை தெரியாத ஒரு எளிய பெண்ணை அவர்கள் உணவுக்காக கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை ஒட்டி நடந்த நிகழ்வில் உண்பதற்காக வந்திருந்தவரை அடித்து தாக்கி மிக மோசமாக பேசி, எங்கு இருக்கிறோம் நாம்? சமய சார்பற்ற ஒரு நாடு இப்படி பாதுகாப்பின்மையை தன்னுடைய மக்களுக்கு என்று சொன்னால் நாம் எங்கு இருக்கிறோம்? அத்தகைய பாதுகாப்பில்லாத இடையர்களைப் போலத்தான் யாரும் வந்து அவர்களை தாக்க முடியும். இத்தகைய ஒரு நிலையில் தான். இல்லை என்றால் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை ஒட்டி இதே போன்று காரல் பாடல்கள் பாடிக்கொண்டவர்களை வந்து தடுத்து நிறுத்தி இங்கு எதுவும் செய்யக்கூடாது, இங்கிருந்து செல்லுங்கள் என்று விரட்டி அடிக்கப்படுகின்ற ஒரு நிலை. இந்த 2 வாரங்களுக்குள் எண்ணற்ற நிகழ்ச்சிகள் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றன. 2025 மட்டும் கணக்கிடப்பட்டிருக்கிறது 834 தாக்குதல்கள் இந்த சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் மேல் இந்திய நாட்டில் நடந்திருக்கிறது. நல்லது, நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இத்திராவிட மண், எனவே இங்கு பிறந்திருக்கிறோம். இங்கு யாரும் ஒன்று செய்ய முடியாது என நம்புகிறோம். ஆனால் இங்கும் என்ன நிகழ்கிறது? எப்படியாவது இந்த சிந்தனையை கொண்டு வர வேண்டும் என்று உள்நுழைந்தால் இங்கும் சிலர் அதற்கு விலை போய்விடுகிறார்கள். ஏன்? பதவிக்கு வர வேண்டும். ஆனால் இங்கு இருக்கின்ற எளிய மக்கள், ஏழை மக்கள், சிறுபான்மை மக்கள் எதனை நம்பி வாழ்வார்கள்? இத்தகைய நம்பிக்கையற்ற நிலையில் இருந்த இடையர்கள் தான் ஆண்டவர் இயேசுடைய நற்செய்தியின் தூதுவர். அன்பு மக்களே, இவர்கள் நடுவில் தான் இயேசு பிறக்கிறார். அப்படி என்றால் இந்த ஏழ்மையை, இந்த எளிமையை சிந்திப்பதற்கே திரு அவை இந்த இரவிலே நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆனால் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அப்படி இருப்பது இல்லை. இங்கு எல்லாமே விலை உயர்ந்ததாகவும் கண்ணை கவருவதாகவும் விளம்பரமாகவும் வியாபாரமாகவுமே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா ஆகிவிட்டது. இங்கு டிஜே இருக்கும், இங்கு நடனங்கள் இருக்கும், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கும், உயர்தர உணவுக்கு இங்கு பஞ்சமில்லை, குடிக்கும் பஞ்சமில்லை. ஆக ஒரு எளிய குழந்தையின் பிறப்பு, ஏழ்மை நிலையில் பிறந்த குழந்தையின் பிறப்பு இன்று எப்படி கொண்டாடப்படுகிறது?
ஆண்டுதோறும் லட்சங்கள் கூடி கூடி கொண்டு குடில்கள் கட்டப்படுகின்றன. 50-60 லட்சம் ரூபாய் செலவில் குடில்கள் கட்டப்படுகின்றன. ஆக அதை ஏழை மாந்தருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கலாம் என்ற எண்ணம் நமக்கு தோன்றுவதில்லையா? இல்லை என்றால் கோடிகளை கொட்டி பெரிய கிறிஸ்துமஸ் பெருவிழா என்று அரசியல் தலைவர்களை அழைக்கின்ற இடமும் இந்த நம்முடைய மாவட்டத்தில் தான் இருக்கிறது. அப்படி என்றால் எளிமையை பற்றி யார் பேசுவது? எந்த எளிமையில் கிறிஸ்து பிறக்கிறார்? எல்லாமே விளம்பரம், எல்லாம் வியாபாரம். அப்படியானால் கிறிஸ்து உண்மையிலேயே இங்கு நம் நடுவே இக்காலத்தில் பிறந்து கொண்டுதான் இருக்கிறாரா? ஆண்டவர் எந்த அளவிற்கு நம்மை அன்பு செய்தார் என்றால், எந்த பாதுகாப்பையும் தன்னுடைய மகன் இயேசுவுக்கு தராது. எந்த நெருக்கடிக்குள்ளும் அவரை உட்படுத்தி, எந்த தாழ்நிலைக்கும் அவரை இழுத்துச் சென்று அடிமையாக என்றாலும் அந்நிலையில் தன்னுடைய மகனை பிறக்கச் செய்தார். அதுதான் அவருடைய பேரன்பு. எனவே அத்தகைய ஏழ்மையில், அத்தகைய எளிமையில் தான் ஆண்டவர் இயேசுவை இன்றும் என்றும் நாம் காண முடியும். காண்கின்ற ஒரு அவைதான் திரு அவை. அத்தகைய இயேசுவை காண முயற்சிப்போம். அவர் இன்று நம் நடுவிலே பிறப்பதற்கு நம்முடைய எளிய இதயத்தை திறப்போம். ஏழ்மையான உள்ளத்தோடு வாழ்வோம். இறை ஆட்சி அவர்களுக்கே சொந்தமானது.